வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலில் பசுநெய்யினால் தீபம் போடணும். யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் பசுநெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, அல்லது பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா விநாயகர் பெருமான தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும். சுறுசுறுப்பு அதிகமாகும். இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைவாக இருக்கும். இந்த தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை? இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10லேருந்து 12. இன்னையிலேருந்து அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது. எப்படி இருக்க போகுது செவ்வாய்க்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். சந்திராஷ்டம் முடிஞ்சு போச்சு. அறிவு தெளிவாக இருக்குது, புத்தி கூர்மையாக இருக்குது, மனோதிடம் இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் வந்துருச்சு, பிடிவாதம் வந்துருச்சு, கலக்கறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி, சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கோயில்லையும் வீட்டிலையும் பசுநெய்யினால் தீபம் போடணும். சந்திராஷ்டமம், முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண்ணும் கிடையாது, திசையும் கிடையாது, நிறமும் கிடையாது, மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசுநெய்யினால் ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்கணும். சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. என்ன வரும்? இந்த மந்திரம் சொன்னால் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். உங்களோட பலம் என்ன? புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, பொறுமை, பேச்சு சாமர்த்தியம். யாருக்கிட்ட எங்கே எந்த வார்த்தையை போட்டு பேசுனா காரியம் நடக்குங்கிறத நீங்கள் கில்லாடி கலகறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்னங்க? தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், கர்வம். அதனாலலாம் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல செலவாக இருக்கும். செலவு பண்ண பின்னாடி தான் தெரியும் ஏமாந்து போயிட்டோன்னு. முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி, பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வீண் செலவுகளை தடுக்கும். உறுதியாக தடுக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். மனசு சஞ்சலப்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. வழக்கமான உள்பயம் இல்லை. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
தனுசு ராசிக்காரர்களே பிரமாதமான நாள். கோபம் கிடையாது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற பாம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் தாராதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனால் ஒரு பழைய சுறுசுறுப்பு, வேகம், அந்த தைரியம் எல்லாம் குறைவாக இருக்குது. என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையை போற்றி, ஓம் தெய்வானையை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், தூரத்தில் தினே செய்து உண்டு. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரத்தை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறதுன்னா, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு, சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சகோதர சகோதரிகளோடு சொத்து சமாதானம் பேசுறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். வீடு பூமி விற்க வாங்க ஒரு தொகையை இந்த தொகைக்கு தான் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம். தெற்கு பார்த்த வாசல் வந்து கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகத்துக்கு ரொம்ப ராசியான வாசல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் தெற்கு பார்த்த வாசலில் ரொம்ப ராசி தான் பல பேருக்கு. ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. இன்றோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி.